தன்னை கேலி செய்த பிரிட்டிஷ்காரரை தான் சிலையல்ல உண்மை சுரூபமாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல திருநெல்வேலி கலெக்டரா இருந்தவர் தான் லூசிங்டன். இவர் ஒரு தடவை திருச்செந்தூருக்கு வந்தாரு. அப்போ முருகப்பெருமானுக்கு கோடைக்கால உற்சவம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த உற்சவத்துல 16 வகை உபச்சாரங்கள்ல ஒன்றான வெண் சாமரத்தை வைத்து விசிறிவிடும் உபச்சாரம் நடந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த லூசிங்டன், உங்க முருகப்பெருமானுக்கு என்ன வியர்க்குதா, இப்படி வெண் சாமரத்தை வச்சு வீசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டாரு. அதுக்கு அர்ச்சகர்கள், ஆமா எங்களுடைய சண்முக பெருமானுக்கு வியர்க்கும், அதனாலதான் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த பிரிட்டிஷ்காரர் சிரிச்சுக்கிட்டே, எங்க உங்க முருகப்பெருமானுக்கு வியர்க்கிறத காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அர்ச்சகர்கள் முருகப்பெருமான் மேல இருந்த கவசத்தையும் மாலையையும் நீக்கிவிட்டு வெற்று உடம்புல நல்ல உலர்ந்த வெள்ளை நிறத்துல இருந்த பருத்தி துணியை போர்த்தி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே முருகப்பெருமானோட திருமேனியிலிருந்து முத்து முத்தா வியர்வை துளிகளை அரும்ப ஆரம்பிச்சிச்சு. அது அந்த பருத்தி துணி முழுவதுமே நனைந்து போயிடுச்சு. உடனே